மலர், ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? நீங்க முதல்ல இப்படி உட்காருங்க. இருக்கட்டும் சார். மலர், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க இப்ப இருக்கிற கண்டிஷன் உங்களுக்கே தெரியுது இல்ல? இந்த மாதிரி நேரத்துல ஓவர் பிரஷரோ டென்ஷனோ இருக்கவே கூடாது. புரியுது சார், ஆனால் என்னால அப்படி இருக்க முடியாது. அம்மா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். மலர், ஆன்ட்டிக்கு சீரியஸா எதுவுமே இருக்காது மலர். அவங்களுக்கு மயக்கம் வர்றதும் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றதும் ரெகுலரா நடந்துட்டு தானே இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சும் நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? சிஸ்டர், அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் கவுண்டர்ல பில்ல கட்டிட்டு அப்படியே மெடிசன் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சரி சார். சிஸ்டர். டாக்டர், அம்மா எப்படி இருக்காங்க? மயக்கம் தெளிஞ்சிருச்சா? நான் போய் பார்க்கலாமா? இப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க. ஆன்ட்டிக்கு என்னாச்சு டாக்டர்? சீரியஸா எதுவும் இல்லல்ல? அப்படி சொல்ல முடியாதுப்பா. இங்க வந்தப்போ பிபி 158 வரைக்கும் இருந்துச்சு. இம்மீடியட்டா மெடிசன் கொடுத்ததுனால இப்ப ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் குறையணும். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். பேஷண்டோட கண்டிஷனை பார்த்து அட்மிஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்றேன். அம்மாவுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிபி அதிகமாகி மயக்கம் வருது டாக்டர். இத வராம தடுக்கிறதுக்கு வழியே இல்லையா? ஒரு வேளையும் மிஸ் பண்ணாம மாத்திரை எடுத்துக்கணும். மனசுல டென்ஷன் இல்லாம பாத்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸும் பிரஷரும் இருந்தா மாத்திரை போட்டா கூட பிபி குறையாது. மென்டல் ஹெல்த் தான் பிபி கண்ட்ரோலுக்கு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தடவையும் பிபினால வர மயக்கம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. பிபி ரொம்ப அதிகமாச்சுன்னா பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும். சோ பிபியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் நல்லது. ஓகே டாக்டர். என்ன மலர், இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனீங்களா? ஆமா சார், ஆனா அம்மாக்கு ஏன் அப்பப்ப பிபி அதிகமாகுதுன்னு தான் புரியல. அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் மலர். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. முதல்ல உங்களை தான் நான் தேத்த போறேன். நான் போய் உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன், சரியா? ஐயோ வேணாம் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மலர், குடிங்க. இப்ப எதுக்கு சார் ஜூஸ்லாம்? அட குடிங்க மலர். எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நம்மளோட எக்ஸ் மினிஸ்டர் முத்தாடகோட கெஸ்ட் ஹவுஸ் இங்க இருக்கு. அவரோட பையன் தான் நம்மளோட சர்வைவல்ல சிக்கியிருக்க அக்யூஸ்ட். அவனுக்கு பின்னால ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. ஆம்பளை துணை இல்லாத வீடுகள்ல இருக்க பெண்ணுங்க கிட்ட நைசா பேசி காதலிக்கிற மாதிரி நடிச்சு எல்லாரையும் இங்க கூட்டு வந்துருவான். இங்கிருந்து பொண்ணுங்களை கடத்தி வெளியூர்ல விக்கிறது தான் அவனோட வேலை. இதுக்கான டீட்டெயிலாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இப்ப நமக்கு தேவை அதுக்கான ஆதாரம் தான். அவனை இங்கிருந்தே விரட்டி பிடிச்சி ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்றோம். இதுதான் நம்மளோட பிளான். நம்ம வேலை முடியற வரைக்கும் நம்ம பேர்ல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒரு சந்தேகம் வராதுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் அவங்க கேரக்டர் கரெக்டா பண்றாங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்னு நம்புற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் கரெக்டா தான் நடிச்சீங்க. ஆனா இந்த மயிலு தான் ஓவரா ஆட்டம் போடுறான். அப்பா அப்பான்னு ஓவரா சீன் போடுறான். இல்லைங்க ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலீங்களே. மயிலோட பர்ஃபார்மன்ஸ் லைவா இருக்கு. ஆக்டிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் லைவா நடிக்கிறது. மயில் உங்க அப்பான்னு கூப்பிடுறப்ப உண்மையான அப்பா பொண்ணு மாதிரியே இருந்தது. கரெக்டா சொன்னீங்க சார்.
எனக்கே கூட மயிலு சார் அப்பான்னு கூப்பிடும்போது அப்படிதான் இருந்துச்சு. சார், பாக்குறவங்க எல்லாரும் நம்ம ஒரே குடும்பம் நம்பணும்ல சார். அதனாலதான் உங்களை அப்பா அப்பான்னு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிடுறேன். ஆமாங்க ஆண்டவரே, மயிலும் உங்க பொண்ணுன்னு சொல்லியிருக்கோம். சார் அது எப்படி கூப்பிடு? அதுக்காக வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு கூப்பிடணுமா? எப்பயாவது ஒரு தடவை கூப்பிட்டா போதும். சார், மயில் உங்களை அப்பான்னு கூப்பிடுறதால நீங்க உண்மையான அப்பாவாயிட முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம மயிலு சாருன்னு கூப்பிட்டு அது கருப்பையா காதுல விழுந்தா சந்தேகம் வராதா சார்? இப்ப பிரச்சனை மயில் உங்களை அப்பான்னு கூப்பிடுறது இல்ல, நீங்க ஒழுங்கா டீ போடுறது இருக்கு. பரமன் சொல்றது கரெக்ட் தான். எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டருக்கு செட் ஆயிட்டாங்க. தலைவர் தான் டீ மாஸ்டருக்கு செட்டே ஆகல. செட் ஆகல, ஆனா கெட்டப்பு நல்லா இருக்கு. ஆனா டீ தான் ஆத்தவே தெரியல. நான் போட்ட டீயை குடிச்சுட்டு அந்த பெரியவர் அவ்வளவு கேவலமா திட்டினாரு. நீ குடிச்சல, நான் போட்ட டீ நல்லா தானே இருக்கு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, வாயில வைக்கவே முடியல. உண்மையை வர வைக்க அக்யூஸ்ட் கிட்ட லத்தியை யூஸ் பண்றதை விட நீங்க போற டீயை குடிச்சாங்கன்னா உண்மையை கக்கிடுவாங்க. எல்லாத்தையும் கிண்டலா போச்சா? நான் மேலதிகாரிங்கிறத மறந்துடாதீங்க. டீ போட வச்சு கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருக்கீங்களா? செல்லப்பிள்ள, டீ போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்பா, நீங்க கோவப்படாதீங்கப்பா. நான் உங்களுக்கு டீ போட கத்து கொடுக்கறேன். பாத்துமா. ஆண்டி பாத்து. அம்மா, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா. இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல படுத்தே தானே கடந்தேன். இப்படி உட்கார. சரிம்மா, பாத்து உட்காரு. தம்பி, நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேனா? ஆண்டி, இதுல என்ன இருக்கு ஆண்டி? உங்க வீட்டு பையன் இதெல்லாம் செஞ்சிருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா? அப்படி இல்ல தம்பி, எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தா கூட இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பானான்னு எனக்கு தெரியலப்பா. இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுல இருந்து திரும்ப கூட்டிட்டு வந்த வரைக்கும் என் கூடவே இருந்து அவ்வளவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா மலர் என்ன பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியலப்பா. ஆமா சார், அம்மாவை நினைச்சு கவலைப்படுறதா, டாக்டரை பாக்குறதா, இல்ல மருந்து மாத்திரை வாங்க ஓடுறதான்னு எதுவுமே புரியாம நான் ரொம்ப தவிச்சு போயிருப்பேன் சார். மயில் கூட இருக்கிறப்போ நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். அவ பக்கத்துல இருந்தா அவ்வளவு தைரியமாவும் நம்பிக்கையாவும் இருக்கும். நீங்க கூட இருக்கிறப்பவும் அப்படிதான் சார் இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். போதும் மலர், இந்த குடும்பத்தை என் குடும்பமா தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அந்த உரிமையில தான் நான் இது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கேன். நன்றி நன்றின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன தள்ளி வைக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ, ஜீவாவுடைய செருப்பு ஏன் இங்க இருக்கு? மயில் இல்லாத நேரத்துல வீட்டுல இருக்கவங்கள கவர் பண்றான் போல. இது நான் ஆட வேண்டிய நேரமாச்சே. அவனை ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது. மாம்சே, ஐ எம் கம்மிங். நீ இப்ப ஹீரோவாக பாக்குறல்ல, உன்னை கோமாளியாக்கி காட்டுறேன் பாரு. ஆண்டி, இந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் உடம்புக்கு தான். மனசுக்கு மருந்து நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருக்கிறது மட்டும்தான். உடம்புக்கு மட்டும் இல்ல, நீங்க மனசுக்கும் ஸ்ட்ரெயின் கொடுக்கவே கூடாது. சரிங்களா? சரிப்பா. உடம்ப பாத்துக்கோங்க ஆண்டி. அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? காலையில நல்லா தானே இருந்தீங்க, அதுக்குள்ள என்னமா ஆச்சு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு ஃபேஸ்?
அக்கா அம்மாவுக்கு என்னக்கா ஆச்சு? ஏன் இப்படி இருக்காங்க? அம்மாவுக்கு திடீர்னு பிபி அதிகமாகி மயக்கமாக்கிட்டாங்க தம்பி. நல்ல வேளை சார் கூட இருந்ததால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். அம்மா இப்ப எப்படிமா இருக்கீங்க? இப்ப பரவாயில்ல தம்பி. ஏன் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்கக்கா? இன்னும் 2 நாள் அங்கேயே இருந்திருக்கலாம்ல. எவ்வளவு செலவாயிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன்லக்கா. எவ்வளவு செலவாயிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன்லக்கா. வெற்றி, பணம் எல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. டாக்டர் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்கு அங்க இருந்துகிட்ட? அம்மா ஹெல்த்த பத்தி டாக்டர் என்னதான்க்கா சொன்னாங்க? பிபி அதிகமானதுதான் பிரச்சனையாமா. ரெகுலரா மாத்திரை எடுத்துக்கணுமா, டென்ஷன் ஆகாம இருக்கணுமா. உங்க புள்ள நான் இருக்கிறப்போ நீங்க எதுக்குமா டென்ஷன் ஆகுறீங்க? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் சரி பண்றேன். உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதான் மருந்தெல்லாம் கொடுத்திருக்காங்களேப்பா, சரியாயிடும் வெற்றி, நீ கவலைப்படாத. ஏன் மாமா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்ல வெற்றி, நீ சவாரியில இருப்பேன்னு தெரியும். அதனாலதான் உன்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டுட்டேன். அம்மாவுக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருப்போம் மாமா. அம்மாவை விட எனக்கு சவாரி ஓட்டி சம்பாதிக்கிறதா முக்கியம். என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும் மாமா. நானும் கூட இருந்து அம்மாவை பார்த்து இருந்திருப்பேன்ல. இல்லடா, அப்ப இருந்த டென்ஷன்ல எனக்கு சொல்லணும்னு தோணலடா. சாரிடா. போங்க மாமா. தம்பி அத விடுப்பா, விடு தம்பி. நீ இவ்வளவு தூரம் அக்கறையா விசாரிக்கிறல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் ரொம்ப களைப்பா இருப்பீங்க, போய் சாப்பிட்டு படுங்க. ஆ சரி ஆண்டி, நீங்களும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் காலையில வந்து பாக்குறேன் ஆண்டி. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வர மலர், வர ஆண்டி. உடம்பு பாத்துக்கங்க. சரிப்பா. அம்மா இன்னைக்கு நான் ஹால்லயே வந்து படுத்துக்கிட்டுமா? உங்களுக்கு துணையா இருக்கும்லம்மா. வேணா வெற்றி, ஏதாவது தேவைன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன், நீ போ. சரிங்கக்கா. அம்மா உடம்பு பாத்துக்கோங்கம்மா. சரிப்பா, நான் வரேம்மா. அப்பா பக்கத்துல வந்து நில்லுங்கப்பா. ஐயோ சாரி சாரி சார், காலையில இருந்து அப்பா அப்பானே கூப்பிட்டு இருந்தேனா, அதான் அப்படியே பழக்க தோஷத்துல வந்துருச்சு. நீங்க பக்கத்துல வந்து நில்லுங்க சார், அப்பதானே நான் என்ன பண்றேன்னு பார்த்து கத்துக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து நில்லுங்கப்பா, அப்பதான் நான் எவ்வளவு சுகர் போடுறேன், டிகாஷன் போடுறேன், பால் போடுறேன்னு உங்களால பார்க்க முடியும். இப்போ கிளாஸ் எடுத்து வச்சாச்சு. எதுக்கு 3 கிளாஸ் எடுத்து வைக்கிற? இருங்க சார் சொல்றேன். இப்ப சக்கரை போடணும். இப்படி எடுத்து 1 ஸ்பூன் சக்கரை, இன்னும் கொஞ்சம், கொஞ்சமா பாலை இப்படி நல்லா கிண்டி விடணும். ஓகே, இந்த அளவுக்கு ஊத்திக்கணும். ஓகே, இந்த அளவுக்கு பால் போதும். டிகாஷன் எடுத்துக்கணும். டிகாஷன் வந்து லைட்டா டிகாஷன் ஊத்துனா போதும். பாத்தீங்களா? இப்போ இப்படி எடுத்து இப்படி நல்லா ஆத்தி
இப்படி வச்சா இப்போ டீ ரெடி. என்ன இது இவ்வளவு லைட்டா இருக்கு? இது லைட் டீப்பா. சாரி, இது லைட் டீ சார். மத்த 2 கிளாஸ் எதுக்கு? எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரியா டீ குடிப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ லைட் டீ போட்டோமா, இப்ப அதே மாதிரி மீடியம் டீ. முதல்ல ஃபாஸ்டா மீடியம் டீ ரெடி. அடுத்து நம்ம போட போறது ஸ்ட்ராங் டீ. இந்த ஸ்ட்ராங் டீக்கு இதோ இதான்ப்பா ஸ்ட்ராங் டீ. இப்போ 3 டீயும் எப்படி போடுறதுன்னு நல்லா பாத்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான் டீ போடுறது. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, கிளாஸ் அளவு ஒண்ணுதான். அதனால பால் அளவும் சக்கரை அளவும் மட்டும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம டீ போட்டுக்க முடியும். என்ன ஸ்கூல் பையனுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குற? நான் இன்ஸ்பெக்டர். அது ஊர்க்காரங்களுக்கு தெரியாதுல்லப்பா, தெரியவும் கூடாதுல்ல சார். அப்பா 3 டீயும் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப நீங்க தான் டீ போட போறீங்க. அதெல்லாம் நான் போடுவேன், நீ போ. அதெல்லாம் முடியாது, நீங்க தான் இப்ப டீ போடுறீங்க. அப்பா அவ்வளவு போட வேண்டாம், இருங்க நான் சொல்றேன் எவ்வளோன்னு. இவ்ளோ எடுத்து பால் எடுங்கப்பா. அப்பா சூப்பரா இருக்கு பாட்டி, நீங்க டீ மாஸ்டர் ஆயிட்டீங்க.